ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் ஒரு ஹெல்தி ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பாஸ்தா செய்ய போகிறேன். அதுக்கு நான் க்ரீமோ, பாலோ, வெங்காயமோ, வெண்ணெய், சீஸு, சாஸு, மைதா இல்லைன்னா கோதுமை எதுவுமே அப்படி சேர்க்கலை. வாங்க பார்த்துடலாம் எப்படி பண்ணலான்னு. ஒரு மிக்ஸி ஜாரில் நான் பாலக்கீரை எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி ஒரு கொத்து பாலக்கீரை, 5 to 6 பூண்டு, 20 ml எண்ணெய், ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் உப்பு, 5 to 6 வால்நட்ஸ். நான் வால்நட்ஸ் ஒரு 30 minutes முன்னாடி ஊற வச்சேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 50 கிராம் போல் பன்னீர், அது கூடவே எலுமிச்சம் ஒரு ஸ்பூன், எல்லாமே சேர்ந்து தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 20 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4 to 5 செரி டொமேட்டோஸ் சேர்த்துக்கோங்க. அப்படி செரி டொமேட்டோஸ் இல்லைன்னா நார்மல் டொமேட்டோஸ் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இங்கே 3 கலர் குடமிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன். சேர்த்தக்கப்புறம் நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் வதக்குனிங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் நம்ம பாலக்கீரையும் பன்னீர் போட்டு ஒரு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் போல் நல்லா வேகணும். இந்த ரெசிபி எந்த ஏஜ் குரூப் வேணாலும் சாப்பிட்லாம். கீரையே பிடிக்காதவங்க கூட இந்த ரெசிபியை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பன்னீர் சேர்க்குறது பதிலாக டோஃபு கூட சேர்த்துக்கலாம். பன்னீர் இல்லைன்னா டோஃபு தான் இந்த ரெசிபிக்கே நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். இந்த ரெசிபி நீங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கட்டித்தரலாம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிபி தான் இது. இப்போது நான் வேக வச்ச 100 கிராம் பாஸ்தா சேர்க்குறேன். உங்களுக்கு பாஸ்தா நல்லா சாஃப்டாகவும் உதிரியாகவும் இருக்கணும்னா வேக வச்ச பாஸ்தா ஒரு பவுலில் மாற்றுறப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்துக்கிட்டிங்கன்னா உதிரியாகவே இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்தக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் ஈஸியாக க்ரீமி ஸ்பினச் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி ஒரு ரெசிபி பார்க்குறதுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம் ஒரு அழகான ரெசிபியுடன். தேங்க்யூ.